Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி, பொட்டேட்டோ டாஃபி. இது ஏன் பொட்டேட்டோ டாஃபின்னு சொல்கிறேன்னா, இது சாக்லேட் வடிவத்தில் தான் இதை நம்ம செஞ்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால தான் நான் பொட்டேட்டோ டாஃபின்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ டாஃபி எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து கையில் நல்லா கசக்கி போட்டுக்கலாம். எப்போவுமே ஓமத்தை அப்படியே முழுசாக போடாமல் இந்த மாதிரி கசக்கி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஓமத்தை நல்லா கசக்கி போட்டுடுறேன். 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாவை முதல் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். தண்ணி ஊற்றாமல் முதல் அந்த ஓமம், உப்பு, இந்த எண்ணெய்லாம் எல்லாம் ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சாஃப்டான மாவாக, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பதத்தில் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா மாவு இழுத்துக்கிட்டே போகும், உங்களுக்கு உருட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மீடியமான பதத்தில் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம மூடி போட்டு ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை செஞ்சுட்டு வந்துடலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன், தோல் உரித்து எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், கடலை மாவு நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறதுனால வாய்வு தொல்லை இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்து தான் இருக்குது. அதனால் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி இலை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் பட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறி நல்லா பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ரொட்டி பலகையில் மாவு தடவிட்டு இந்த சின்ன உருண்டையை ஃபஸ்ட்டு கையில் நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை நல்லா இந்த ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் உருட்ட வேண்டாம், ஓவல் ஷேப்பில் தான் உருட்டணும். முட்டை வடிவத்தில் நீங்கள் நீல வடிவத்தில் நீங்கள் உருட்டி எடுக்கணும். இப்போது உருட்டி எடுத்தாச்சு. கத்தி வச்சு ஒரு 4 கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சிலிண்டர் வடிவத்தில் நல்லா அதை உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையவும் எடுக்காமல் ரொம்ப கம்மியாகவும் எடுக்காமல் கரெக்டான இதை அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு இந்த மாவை நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்க, 2 பக்கமும் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. இது மைதா மாவுன்றதுனால தானாக நல்லா ஒட்டிக்கும். ஒட்டி விட்டுட்டு நம்ம சாக்லேட்லாம் ரேப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 பக்கமும் அந்த மாதிரி திருகி விட்டுருங்க. சாக்லேட் பேப்பர் நம்ம மடிக்கிற மாதிரி இதை மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுருணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சாக்லேட் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு இந்த கோடு போட்டது இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே இருக்கிறது தெரியாமல் இருந்தால் திரும்ப வேணால் கத்தி வச்சு லைட்டாக கோடு போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீயில வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க.
இது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. ஸோ வெளியே இருக்கிற அந்த மைதா மாவு அந்த இது தான் வேகணும். அதனால் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.